அலமேலு, அலமேலு, சீக்கிரமா யாராவது சீக்கிரம் வா அலமேலு. சரிங்க, இதோ வாரேன். ஏங்க நான் கிளம்பிட்டேன். எப்படி இருக்குங்க? உனக்கு என்ன குறைச்சல அலமேலு? அழகா இருக்கா. வா போவோம். ஏங்க நம்ம பாட்டுக்கு கல்யாணத்துக்கு போனோன்னு கிளம்பியிருக்கோம். உங்க அக்கா ஏதாவது சொல்லுவாங்கல்ல? அவங்களுக்கு தான் உங்களையும் பிடிக்காது என்னையும் பிடிக்காது. சத்தம் போட்டவனா என்னங்க பண்ண? யார் கண்ணிலையும் படாம கடைசி வரிசையில உட்காந்து கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துருவா அலமேலு. ஏங்க மண்டபத்துல வச்சா பரவாயில்ல, யாருக்கும் தெரியாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா மஞ்சு கல்யாணத்தை வீட்டுல எல்லாம் வச்சு பண்றாங்க. எப்படி இருந்தாலும் அவைய கண்ணில் பட்டுதாங்க ஆகணும். அலமேலு, எங்க அக்கா பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல நம்மள ஏத்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மஞ்சு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைங்கிற வருத்தத்துல தானே நம்மள வெறுத்தா. இப்போ அவ கல்யாணம் நடக்க போகுது. அந்த சந்தோஷத்துல எங்க அக்கா பழசெல்லாம் மறந்து நம்மள சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் அலமேலு. ஏங்க அப்படி நினைக்கிறவிய நம்மளுக்கு வந்து பத்திரிக்கை வச்சிருப்பாவல்ல? பத்திரிக்கையை வைக்கல, கூப்பிடவோ இல்லையா? உங்க அம்மா இங்க வந்து போய் தானே இருந்தாவ. அவைய கூட கல்யாணத்துக்கு கூப்பிடல. இப்படி அழைக்காத கல்யாணத்துக்கு நம்ம கிளம்பி போறோம். அங்க போன பிறகு அவைய ஏதாவது சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவைய ஏதாவது சொன்னாலும் பரவாயில்ல அலமேலு, நீ எதையுமே காதுல வாங்கிக்கிடாது. அங்கேயே இருந்து அலமேல் கல்யாணம் முடிகிற வரையும் பார்த்துட்டு தான் வரணும். சரிங்க. மஞ்சு பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்க அலமேலு. இவ்வளவு நாள் அந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படியே அழிச்சிட்டோமேனு ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருந்த அலமேலு. இப்போ மஞ்சு பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமாங்க, அவ வாழ்க்கையை நான் கெடுத்துட்டோன்னு நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இப்போ அவளுக்கு கல்யாணம் முடிய போகுது. சீக்கிரமே உங்க வீட்டுல எல்லாத்தையும் மறந்துருப்பாங்களங்க. ஆமா அலமேலு, வா போவோம். சரிங்க. வாங்க 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 நெட்ட மரியம்மா. என்ன பூங்கடி, பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. இருக்காதா பின்ன? எவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு என் மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சந்தோஷம் இருக்கதான் செய்யும். ஆமா, பிள்ளைகளை கட்டி கொடுத்தா தானே நம்மளுக்கு நிம்மதி. ஆட்டி ஆம்பளைக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்க போறேன். அப்படியேக்கா, சந்தோஷம். உள்ள போங்கக்கா, எல்லாரும் உள்ள போங்கம்மா, போங்க. நிக்க போற கல்யாணத்துக்கு ஜோடிப்புலாம் பயங்கரமா இருக்கு. என்ன பாட்டி? இல்ல பாட்டி, இவ்வளோ அழகான ஜோடிப்பா இருக்கே, அதான் பாத்துட்டு இருக்கேன். எவிய பாட்டி? எவிய ரெண்டு பேரு? யாரு கேக்கிய பாட்டி? எங்க அம்மையும் தங்கச்சியுமா உள்ளதான் போன பாக்கலையோ? யார் கேப்பிய? எந்த அலமேலும் பாண்டியனும் பாட்டி? நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்காவளே, அவியல கேக்குறீங்களோ? இப்ப மட்டும் மகேங்கிறியா மர்மவாங்கிறியா? இத முதலே சொல்றதுக்கு என்ன பாட்டி? ஏ பாட்டி, நீங்க தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இல்லையாம்ல, வேற எப்படி வருவாவ? அவிய வேணும் தான் நினைக்காவ, நீங்க தான் அவியல வேண்டான்னு நினைக்கிறீங்க. பாட்டி, நீங்களாவது கல்யாணத்துக்கு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏன் பாட்டி, நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு அடி விழுமோ? ஏ பாட்டி, இவ்வளவு விளக்கமா சொல்றீங்களே, இது முதலே சொல்லிருக்கலாம்ல. நான் அலமேலக்காவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருப்பேன். இப்ப சொன்னா என்ன அர்த்தம்? ஆவியெல்லாம் கல்யாணத்துக்கு வரமாட்டாவ. பாட்டி, அவியலுக்கு பாசெல்லாம் நிறைய தான் இருக்கு. ஆனா நீங்க கூப்பிடல, பிறகு எப்படி வருவாவ? அலையாத தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லிருக்காவல்ல. அது வந்து யாரோ சொல்லிட்டாவ பாட்டி, விடுங்க. நீங்க அழைக்கல, அதனால பாண்டியன்னா அலமேலக்காவும் வரல. இப்படி கூட பிறந்தவ மாவ கல்யாணத்துக்கே வரலன்னா நாளைக்கு எதுக்கு வருவாவே? தெரியாம தான் கேட்க, எதுக்கு வருவா?
எம்மா ஐயா வாயா எம்மாடி மார்மவளே வாமா. வா பாட்டி பக்கத்துல 1000 வாட்ஸ் பல்புல எரியுது. எம்மா என்னையா எதுக்கு இப்படி அலறா? எம்மா என் மேல இருந்து கோவெல்லாம் போயிட்டலம்மா. எதுக்கு அப்படி கேக்கா? அலமேல மட்டும் அடிக்கடி வந்து பாத்திய, என்னைய ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லையம்மா. அதான் இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களோன்னு கேக்கு. நீ செஞ்சது என்ன சாதாரண காரியமாப்பா? கோவம் இல்லாம போறதுக்கு. அம்மா அப்ப என்னைய மன்னிக்க மாட்டியலோ? அப்படிலாம் இல்லையா, கொஞ்சம் கோவத்துல இருந்தேன். இப்பதான் மஞ்சு பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. இதுக்கு மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு போதும். சரிங்கம்மா. நான் கூட எங்க இந்த கல்யாணத்துக்கு வர மாட்டியோன்னு நினைச்சேன். ஆனா 2 பேரும் வந்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. வாங்க உள்ள வாங்க. எம்மா அக்காவும் அப்பாவும் ஏதாவது சொல்லுவாங்கல்ல? சொல்லதான் செய்வாங்க. நீ என்ன அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கா? சொந்த அக்கா பிள்ளை வீட்டு கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கா. உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. வாயா உள்ள வா. 2 பேரும் எதுக்கு வந்தீங்க? என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் எப்படி கிடைக்கலாம்னு திட்டமிட்டு வந்திருக்கீங்களா? ஏக்கா அப்படி பேசாதக்கா. நம்ம மஞ்சு பிள்ளை வாழ்க்கையை நானே கெடுப்பேனா? நடிக்காதடா, நீ நடிக்காத. என் பிள்ளை வாழ்க்கை இப்படி நாசமா போனதுக்கு காரணமே நீதான். உன்னாலதான் அவன் வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போய் கிடக்கு. மைனி அப்படி பேசாதங்க மைனி. யாரடி யாருக்கு மைனி? தம்பியே இல்லைன்னு போயிட்டா நீ மைனின்னு உரிமை கொண்டாடுறியா? மரியாதை கெட்டு சொல்லிட்டேன். பூங்கொடிம்மா. என்னம்மா நீ தான் இவளை கூப்பிட்டியா? ஏக்கா யாரும் என்னைய கூப்பிடல, நானாதாக்கா வந்தேன். என் பிள்ளை கல்யாணத்துக்கு வரதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? யார்ல நீ எங்களுக்கு? ஏக்கா இப்படி எல்லாம் பேசாதக்கா. பூங்கொடிம்மா, எதுக்கும்மா இப்படி எல்லாம் பேசிட்டு நிக்க? என்னம்மா பாசம் இழுத்துருச்சா? சப்போர்ட் அங்க போகுது. இவன் என்னெல்லாம் செஞ்சான்னு உனக்கு மறந்து போச்சா? இல்ல அவன் செஞ்சதுதான் மறந்து போச்சா? என் பிள்ளை வாழ்க்கையை 2 பேரும் சேர்ந்து அழிச்சிருக்காங்க. இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பிறந்திருக்கு. மறுபடியும் அதை எப்படி கெடுத்து விடலான்னு 2 பேரும் வந்திருக்காங்கம்மா. ஒழுங்கு மரியாதையா வீட போ சொல்லு. பூங்கொடிம்மா, சத்தம் போடாத மாதிரி கல்யாண வீடு. 4 பேர் அங்க இங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காவ. இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? ஏம்மா அவளை வெளியே போய் சொல்லுமா. அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. பூங்கொடிம்மா, வந்தது வந்துட்டாவ. எப்படி போவாங்கன்னு அடிச்சு பத்த முடியும்? இருந்துட்டு போட்டோம்மா, ஒரு வாரமா நின்னு பார்த்துட்டு போறாவ. ஏன் பிள்ளை கல்யாணத்துல இதே இருக்க கூடாது. வெளியே போய் சொல்லு. பூங்கொடிம்மா, எல்லாரும் பார்க்காமமா. யார் பார்த்தா என்ன? இது 2 பேரும் இங்க இருக்க கூடாது. வெளியே போ சொல்லு. வெளியே போ. பூங்கொடி வாங்கக்கா வாங்க. உள்ள போங்கக்கா. ஏதோ சத்தம் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்து. ஒண்ணு இல்லக்கா, உள்ள போங்க. கீதாம்மா உள்ள போங்க. பூங்கொடி, இதுக்கு தான் சொன்னேன் கல்யாண வீட்டுல நின்னு இப்படி சத்தம் போடாதேன்னு. பார்க்கவே கேட்கவே என்ன நினைப்பாவம்மா? ஏம்மா அவன் எதுக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்கா? எதுக்கோ வந்துட்டு போறான். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போறான். விடா, நீ உள்ள போ. வேற இருந்தா பாரு, பிள்ளை ரெடி ஆயிட்டாளான்னு பாரு. எனக்கு இவன் வந்திருக்கதே பிடிக்கலம்மா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. உள்ள போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. நேராவது என்ன சொத்த நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரவியே வந்துருவாவே. பிள்ளை கல்யாணம் நடக்கணுமே தான் வாயை மூடிட்டு போக வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா 2 பேரும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பேன். உள்ள போ பூங்கொடி. அம்மா இவளை சமாளிக்க முடியலையே. போங்க 2 பேரும் உள்ள போங்க. எம்மா அக்கா எதுக்குமா என்ன என் மேல இவ்வளவு கோவத்துல இருக்கா? பேரவதி செஞ்சது என்ன சின்ன காரியமா? உடனே மறந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு எதுக்கு? மஞ்சு பிள்ளைக்கு கல்யாணம் நடந்த வரவுதான் மெல்ல மெல்ல எல்லாம் மறக்கும். உடனே எல்லாம் எதுவும் மாறாதியா. நீ உள்ள போ. எல்லாரும் உள்ள போங்க. சரிங்கம்மா. மஞ்சு பிள்ளைக்கு பாத்திருக்கிறது நல்ல பையனா? நல்ல பையனதையா அம்மா பார்த்திருக்கேன். தங்கமான பையன். எல்லாரும் உள்ள போங்க. சரிங்கம்மா. நீ எதுக்கு நின்னு முழிச்சுக்கிட்டே இருக்க? நீ உள்ள போ. சரி பாட்டி. சில்பா, உங்க அண்ணன் இருந்தாலும் போனானே தெரியலையம்மா. காலையில இருந்து எல்லா இடத்துக்கும் போய் தேடிட்டு வந்தாச்சு. ஒரு இடத்துலயும் காணுமே. சின்னவனுக்கு வேற இன்னைக்கு கல்யாணம் நடக்கும்போது இந்நேரத்துல போது காணாம போயிட்டான் பாரு. எம்மா கல்யாணம் பிடிக்காம ஒருவேளை ஓடிட்டானோ அண்ணே? கல்யாணம் பிடிக்கலன்னா இவன் தானே ஓடணும். அவன் எதுக்கு ஓடணும்? அது பாத்தியா, அவன் பொண்டாட்டி வேற
என்ன மூட்டை இது புதுசா இருக்கு